Hello friends, வணக்கம். Welcome to SKM Handcrafts. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு சாரியில் செஞ்ச இந்த floral type door mat. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 8 mm உள்ள ஹூக் எடுத்திருக்கேன், yarn ball எடுத்திருக்கேன். இந்த yarn ball எப்படி போடணும் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா க்ரோஷெட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு 7 செயின்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் 7 டைம்ஸு. 7 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ரிங் ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு நூலை பிக் பண்ணி எடுத்து லாஸ்ட் லூப் வழியாகவும் வெளில எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 3 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார 15 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் போடுங்க. நம்ம இன்க்ரீஸ் பண்ண 3 செயின்ஸ் ஒரு டபுள் க்ரோஷெட்டாகவும் 15 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட்டும் சேர்ந்து உங்களுக்கு 16 டபுள் க்ரோஷெட்டாக இதில் ஒர்க் ஆகும். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வாங்க. 16 தடவை போடணுங்க இதே மாதிரி. இந்த டோர்மேட் ஃபுல்லாகவே நான் வந்து மோஸ்ட்லி வந்து டபுள் க்ரோஷெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 16 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ 16 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் எடுக்க போகிறேன். அதனால் இந்த நூல் எடுக்க போகிறதில்ல, அதை விட்டுட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உள்ள நூல் எடுத்து இதில் வச்சு நீங்கள் ஸ்லிப் எடுத்துக்கோங்க. ஸ்லிப்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த நூலை பிடிச்சு இழுத்துட்டு இந்த கடைசி லூப் வழியாகவும் வெளியில் எடுத்திங்கன்னா அதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒர்க்கிங் யான் எல்லோ கலர் யானாக வந்துடுங்க. எல்லா நூலையும் டைட் பண்ணிக்கோங்க. 3 நூலையும் டைட் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெயில் பீஸையும் நம்ம ப்ரீவியஸ் கலர் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் யான் வந்து எல்லோ கலர் யான், இதுலேருந்து 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாரி 3 இல்லை 10 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 10 செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹூக் மேலே விட்டுட்டு அடுத்த 3 விட்டுட்டு 4th செயினுக்குள்ளார உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ஓகே, அடுத்த 3 செயின்லேயும் இதே மாதிரி டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கணுங்க அடுத்தடுத்த செயினில். இன்னும் ஒரு முறை. இப்போ 4 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. செயின் இன்க்ரீஸ் பண்ணது அடுத்த 4 டபுள் க்ரோஷெட் போட்டேன். அடுத்ததில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். இதே மாதிரி போட்டு 3 லூப்ஸ் வழியாகவுமே வெளியில் எடுத்துணுங்க, அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். அதே மாதிரி அடுத்ததுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். லாஸ்ட் செயின் கடைசி செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ அடுத்த செயினுக்குள்ளே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட். அவ்வளோதாங்க, ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த பெட்டல்ஸ் நம்ம போடணும். இப்போ அடுத்த பெட்டல் போட போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பெட்டலில் 10 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா 7 செயின்ஸ் மட்டும் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பெட்டலோட ஜாயின் பண்ணோம், அதனால் பேக் சைடு அப்படியே திருப்பிட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் ப்ரீவியஸ் பெட்டலோட சேர்த்து போடணுங்க. ஸோ நூலை ஒரு தடவை சுற்றிக்கிறேன். ப்ரீவியஸ் பெட்டலோட செயின்குள்ளார உள்ளே விடுறேன், ஃபஸ்ட் செயின்குள்ளார உள்ளே விட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறேன்.
இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டோம்னா இந்த பெட்டலும் இப்போ நம்ம போட்ட செயினும் ஜாயின் ஆயிருங்க. இதுக்கப்புறம் நம்ம பெட்டல் போடலாம். ஸோ பெட்டல் போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே 7 போட்டிருந்தோம் இல்லைங்களா, +3 10 ஃபஸ்ட்டு இதில் 10 போட்டோம் இல்லைங்களா, 7 + 3 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் நம்ம பழைய பெட்டலில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட போகிறோம். 4 டிசி, அதுக்கப்புறம் 2 ஹெச்டிசி, அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதை மாதிரி போட்டு இந்த செகண்ட் பெட்டலும் நம்ம போட்டு முடிக்கணும். 4 டிசி போட்டதுக்கப்புறம் 2 ஹெச்டிசி போடணும். ஹெச்டிசிங்கிறது ஹாஃப் டபுள் க்ரோஷேட். அப்புறம் கடைசி செயின்குள்ளார ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு அடுத்த செயின்குள்ளார விட்டு ஸ்லிப் நாட் எடுக்கணுங்க. இப்போ 2 பெட்டல் போட்டாச்சு இல்லைங்களா, இதே மாதிரி கீழே உள்ள 16 டபுள் க்ரோஷேட்டுக்கும் மேலே வந்து 16 பெட்டல் வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ 3வது இது போட்டிருக்கேன். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் பேக் லூப்பில் நீங்கள் இந்த பெட்டல் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள 16 டிசிக்கும் 16 பெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போது ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஓப்பன் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து மேலே கொண்டு பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோவில் உள்ள ஒவ்வொரு செயின்குள்ளரையும் உள்ளே விட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளரையும் உள்ளே விட்டு ஒவ்வொரு தடவை நான் ஸ்லிப் நாட் எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ரோக்குள்ளே உள்ளே விடுங்க, நூலை வெளியில் எடுங்க, 2 லூப் வழியாக வெளில எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து மேலே வந்துடும். மேலே வந்தாச்சு. இப்போது பேக் சைடில் திருப்பி அந்த டபுள் க்ரோஷேட்டை நம்ம இதை போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா பெட்டல்ஸும் ஜாயிண்ட் ஆயிருங்க. நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால கடைசி இதில் டபுள் க்ரோஷேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லா நூலையும் டைட் பண்ணிவிட்டு டெயில் பீஸையும் ப்ரீவியஸ் கலரையும் முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க்கிங் யான் ப்ரௌன் கலர் யானுங்க, இதுலேருந்து 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க. டெயில் பீஸையும் அந்த ப்ரீவியஸ் கலர் யானையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் யான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, பெட்டலோட கேப், ஃபர்ஸ்ட் கேப், அதுக்குள்ளார ஒரு டிசி போட்டுக்கிறேன். பெட்டலில் ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் 3 டிசி போட்டுக்கிறேங்க. 3 டைம்ஸ் டிசி போடுறேன். ஓகே, அடுத்ததில் பெட்டலுக்குள்ளார ஒரு டிசி, கேப்புக்குள்ளார 3 டிசி. இந்த மாதிரி போட்டு வரணும். பெட்டலுக்குள்ளார ஒரு டிசியும் 2 பெட்டலுக்கு நடுவில் உள்ள கேப்பில் 3 டிசியும் போட்டு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த 3 செயின் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண 3 செயின் வந்து ஒரு டிசி ஆக்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம 1 3 1 3ன்னு போட்டு வந்ததில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் 2 தான் போட்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த செயின் கேப்பில் அந்த 2 பெட்டலுக்குள்ள கேப்பில் 2 தான் போட்டிருக்கேன். நம்ம இன்க்ரீஸ் பண்ண 3 செயின் வந்து ஒரு டிசி ஆக்ட் ஆகிறதுனால நான் 2 மட்டும் போட்டு இந்த இன்க்ரீஸ் பண்ண செயின்குள்ளே உள்ள விட்டு ஸ்லிப் எடுத்துக்கிறேன். 3 ஆயிடுச்சு. இப்போது 1 2 3 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். நெக்ஸ்ட் ரோக்கு அகைன் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த கேப்புக்குள்ளார 2 டிசி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி, 1 2 டிசி போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்ததில் சிங்கிள் டிசி போடணும். ஒரே ஒரு டிசி மட்டும் போட்டால் போதும். அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி போடணும். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளாரே 2 தடவை நீங்கள் அந்த டிசி போட்டுக்கணும். டிசிங்கிறது டபுள் க்ரோஷேட்டுங்க. இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 1 2
அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு இந்த ரோ வந்து போயிட்டுருக்கோங்க. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் எடுக்கணும். ஸ்லிப் நாட் எடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் கான்ட்ராஸ்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸ்டிச் கலரை உள்ளே விட்டுட்டு இந்த நூலை வெளியில் எடுக்காமல் கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் எடுத்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெயில் பீஸையும் ப்ரீவியஸ் கலரையும் முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஒர்க்கிங் யார்னில் செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரோவில் 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 3rd செயின்குள்ளார முதல்ல 3 டிசி போடுறேன். இது வந்து பைகாட் செல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தடவை டிசி போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சுக்குள்ளாரே 3 தடவை டிசி போட்டுக்கோங்க. 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது தையலில் 3 தடவை டிசி போட்டிருக்கேன். 3 டிசி போட்டாச்சுங்களா? இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3rd செயின் இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த நூலை பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துறேன். ஹூக் மேலே உள்ள லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துறேன். பார்த்திங்கன்னா இப்போ முக்கோணம் மாதிரி இது ஃபார்ம் ஆயிரும். மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஸ் செயினில் 3 தடவை டிசி போட்டுக்க போகிறேன். ஸோ 1 2 3. ஸோ இந்த 3 செயின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அழகாக ட்ரையாங்கிள் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆயிடுங்க. இப்போ அடுத்தது 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 3rd செயின்குள்ளார ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். ஸோ நூலை உள்ளே விடுறேன், ஹூக்கை உள்ளே விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுத்து 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடுறேன். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட். அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணுறோம். இதே செல் ஸ்டிச்சை அந்த பக்கமும் போடுறோங்க. ஒவ்வொரு முறையும் 2 ஸ்டிச்சஸு ஸ்கிப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் போடும்போதும் செல் ஸ்டிச் போடும்போதும் 2 செயின் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் போடணும். 3 டிசி, அதுக்கப்புறம் 3 செயின், ஒரு பைக்காட்டுங்கிறது அந்த ஏற்கனவே 3rd செயின்குள்ளே உள்ளே விட்டு நம்ம லூப் எடுக்கிறதுங்க, அதான் பைக்காட். மறுபடியும் 3 சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட். 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, ஒரு பைக்காட் எடுத்துக்கிறோம். பைக்காட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 3 டிசி. ஒரு டிசி போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருவாங்க. உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த ரவுண்ட் பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சுற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நான் சுற்றி போட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கிரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக லாஸ்ட் செயின்குள்ளே உள்ளே விட்டு ஸ்லிப் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நூலை புல் பண்ணி எடுத்துருங்க. பேக் சைடில் இந்த நூலை 4-5 இடத்துல முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க, தையல் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஃப்ளோரல் டிசைன் ஓல்டு சாரியில் செஞ்ச ஃப்ளோரல் டிசைன் டோர் மேட் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.